உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். கோபியில் வந்து இப்போ நாளைக்கு செங்கோட்டையன் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க சார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு பக்கம் நிற்கும், திமுக ஒரு பக்கம் நிற்கும். இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து காலி பண்ண வாய்ப்பு இருக்குல்ல? செங்கோட்டையனுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு இந்த தேர்தலில் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் எடுத்த சர்வேல 3 பேருமே நெக்கு இருக்காங்க. 2வது ரெட்டையில் இருந்ததுனால தான் செங்கோட்டையனுக்கு ஒரு மரியாதை. இப்போ எடப்பாடி கூட கேட்குறாரு, மக்கள்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணீங்க அப்படின்னு கேட்குறேன். அது பதிலுக்கு டிடிவி என்ன சொல்கிறாருன்னா 18 எம்எல்ஏவை நீங்கள் வந்து தகுதி நீக்கம் பண்ணீங்களா, அப்போ வந்து கேட்டிங்களா? 18 எம்எல்ஏ தகுதி நீக்கம்ன்றதுன்னு எடப்பாடியை பண்ணார். நீங்கள் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு உட்படாமல் 120 பேர் இருக்கும்போது 18 பேர் வெளியே போனீங்கன்னா அது கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே வரும். அதனால தான் 18 பேர் தகுதியில் போனாங்க. டிடிவி வளரலாம் இருக்குல்ல, சமீப காலமாக இவர் ஏன் இப்படி ஆகிட்டார்ன்ற மாதிரி இருக்கு. ஒரு மனிதன் ரெட்டை இலை வலுவிழந்து விட்டதுன்றார். ஜெயலலிதான்றீங்க, எம்ஜிஆர்ன்றீங்க. அந்த ரெட்டை இலைக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே, வலுவிழக்க வைக்கிற வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே ரெட்டை இலை வலுவிழந்து விட்டது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு யாராவது ஒருத்தர் தலைமை தாங்கி தான் ஆகணும். அதுவும் செங்கோட்டையன் தலைமையில் இந்த கட்சி இருந்திருந்தா எப்படி வெண்டகா கதை ஆயிருக்கும். நேரத்து பிஜேபி கையில் எடுத்திருப்பாங்க. இல்லை கட்சி 2-3 போயிட்டு இருக்கும். ஓபிஎஸ் அதுக்கு மேலே அவரே வித்துருவார். ஏன்னா எடுப்பார் கைப்பில்லை ஓபிஎஸ். அண்ணாமலை எடுத்து ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு தான் நாலேஜ் இருந்தது ஓபிஎஸ். இன்னைக்கு அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இவர் தலைமை இருக்கிறதுனால தானே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இவங்களுக்குலாம் என்ன கோவம்? ஏடிஎம் எடுக்கிட்டு போன எனக்குனையா நீ விளங்கக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது. செங்கோட்டையனுக்கு அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை செங்கோட்டையனுக்கு சொல்லுங்க? பிரிந்தவர்கள் ஒன்று என்ன பிரிந்தவர்கள்? அப்போ எங்கே ஆரம்பிக்கணும்? முத்துசாமியில் ஆரம்பிக்கணும். நீ இருக்கக்கூடாதுன்னா அப்போ அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு தலைமை இருந்து தான் ஆகணும். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி போனால் வேற யாராவது வரப்போறாங்க. சொல்றாரு, நான் என்று நினைத்தால் ஆண்டவன் தாம் என்று காட்டி விடுவான். ஆண்டவனுக்கு தானே வேலை, ஆண்டவனுக்கு இதுவா வேலை. அப்படி பார்த்தா பாவம் உத்தவ் தாக்கரே. பல மூத்த பத்திரிகையாளர் இவர் வந்து ரொம்ப புண்ணியஸ்தர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன புனிதர்? இவர் மேலே 3 கேஸு, மொத்தம் 3 இதில் உதிரிப்பாக்கம் கொள்முதல்ல இவர் மேலே வழக்கு போட்டாங்க. 2 வழக்கில் தண்டனை இருக்கு. அதனால தகுதியில் இப்போ 2001 இவர் ஏன் தேர்தலில் நிற்கல? வாட்சத்தி எங்கே இருக்குன்னு தெரியாமல் வளரணும். வாட்சத்தி கீழே தரைப்பரப்பு இருக்குது, நிலம் இருக்குது, விவசாயம் பண்ணுறாங்க, மலைவாழ் மக்கள்னு ஒரு மலையில் இருக்கிறாங்கன்னு நினச்சினார். அந்த மாதிரி வளரி அசிங்கப்பட்டார். அப்போ அமைச்சராக இருந்துட்டு சட்டமன்றத்தில் இப்படி பேசியிருக்காரு. சட்டமன்றத்தில் பேசினார். 2வது காவல்துறைக்கு துணையாக நின்னார். யாரை? 16 பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த காவலர்களுக்கு துணையாக நின்னார். மனசாட்சி இல்லாதவர். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கோபியில் வந்து இப்போ நாளைக்கு செங்கோட்டையன் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க சார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு பக்கம் நிற்கும், திமுக ஒரு பக்கம் நிற்கும். இப்போ 2 பேருமே சேர்ந்து காலி பண்ண வாய்ப்பு இருக்குல்ல சார்? செங்கோட்டையன் ஒன்று சேர்த்தியா இவர் வந்து வளர விடக்கூடாதுன்றது, கடைசி வரைக்கும் நம்மளே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஜெயிக்க பார்ப்பாங்க. ஓகே. அதிமுக அவங்க ஜெயிக்க பார்ப்பாங்க. தாவேகா அவங்க ஜெயிக்க பார்ப்பாங்க. செங்கோட்டையனுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு இந்த தேர்தலில் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் எடுத்த சர்வேல 3 பேருமே நெக்கு இருக்காங்க. 3 பேருமே 30. அப்போ தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் செங்கோட்டையனை வச்சு செஞ்சு நேற்று வச்சு செஞ்சு விட்டார்ல. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு பாராட்டு விழாக்கு இருந்தாலும் வரவே இல்லை. இவர் தான் வந்து உங்களுக்கெல்லாம் நல்லா செய்ய போறாரான்னு அந்த மாதிரி தொடர்ச்சியாக வச்சு செய்ய செங்கோட்டையனுடைய இது போகும். 2வது ரெட்டையில் இருந்ததுனால தான் செங்கோட்டையனுக்கு ஒரு மரியாதை. அப்போ சொந்த செல்வாக்குலாம் செல்வாக்கு இருக்கும். அதெல்லாம் மீறி சொந்த செல்வாக்கு ஜெயிச்சதுன்னா செங்கோட்டையன் ஜெயிப்பாரு. இல்லை இவ்வளோ நாளும் உனக்கு மரியாதை கொடுத்ததெல்லாம் ரெட்டை இலை காரணம் தான் அப்படின்னு சொன்னா செங்கோட்டையனை தோத்து போயிடுவார். எடப்பாடி கூட கேட்குறாரு, மக்கள்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. அது பதிலுக்கு டிடிவி என்ன சொல்கிறாருன்னா 18 எம்எல்ஏவை நீங்கள் வந்து தகுதி நீக்கம் பண்ணீங்களா, அப்போ வந்து கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி. 18 எம்எல்ஏ தகுதி நீக்கம்ன்றதுன்னு எடப்பாடியை பண்ணார். 18 எம்எல்ஏக்கள் வந்து இந்த கட்சிக்கு எதிராக வெளியில் போகிறாங்க. அப்போ கட்சி தாவல் தடை சட்டம் அவங்க மேலே வருது. கட்சி தாவல் தடை சட்டம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தகுதி நீக்கம் ஆகிடுவாங்க. இது என்ன பெரிய இது அரசியலமைப்பு சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் 2/3 வெளியில் போகாமல் பிரிஞ்சினா தான் அவங்க கட்சி தடை சட்டம் உங்களை பாதிக்காது. நீங்கள் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு உட்படாமல் 120 பேர் இருக்கும்போது 18 பேர் வெளியே போனீங்கன்னா அது கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே வரும். அதனால தான் 18 பேர் தகுதியில் போனாங்க. அவர் இன்னொரு சொல்கிறாருன்னா சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் டிடிவி வளரலாம் இருக்குல்ல, சமீப காலமாக இவர் ஏன் இப்படி ஆகிட்டான்ற மாதிரி இருக்குது. ஒரு மனிதன் எங்கே அவனுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படணும்னா ரொம்ப இக்கட்டான நேரத்தில் கரெக்டாக பேசுறது. அவர் ரொம்ப பொறுமையாக பேசக்கூடிய ஆள் தானே சார்? பொறுமையாக இப்போ பொறுமையாக தான் பேசுகிறாரு. சப்ஜெக்ட் இல்லை, வளர்றாரு. இன்னொன்று ரெட்டை இலை வலுவிழந்து விட்டதுன்றார்.
அப்புறம் எதுங்க நீங்கள் கட்சி நடத்துறீங்க? ஜெயலலிதான்றீங்க, எம்ஜிஆர்ன்றீங்க, அந்த ரெட்டை இலைக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே, வலுவிலக்க வைக்கிற வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே ரெட்டை இலை வலுவிழந்து விட்டது அப்படின்னு எடப்பாடி பெருமை பேசுறீங்க. பழனிசாமி அவர்கள் தலைமையில வலுவிழந்துருச்சு. உங்களுக்கு பிரச்சனையே எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அவங்க என்ன சொல்றாங்க, ஏம்பா ஒரு கட்சி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு யாராவது ஒருத்தர் தலைமை தாங்கி தான் ஆகணும். அதுவும் செங்கோட்டையன் தலைமையில் இந்த கட்சி இருந்திருந்தா எப்படி வெண்டகா கதை ஆயிருக்கும்? நேரத்துக்கு பிஜேபி கையில் எடுத்திருப்பாங்க. இல்லை கட்சி 2-3 போயிட்டு இருக்கும். ஓபிஎஸும் அதே ஓபிஎஸ் அதுக்கு மேலே அவரே வித்துருவாரு. என்ன ஒரு ரேட் சொன்னா இவ்வளோ ரேட்டு இருந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாரு. சரி, ஏன்னா எடுப்பார் கைப்பில்ல ஓபிஎஸ். அண்ணாமலை எடுத்து ஆப்ரேட் பண்ற அளவுக்கு தான் நாலேஜ் இருந்தது ஓபிஎஸ்க்கு. டிஎம்கே இதுக்குள்ள எடுத்து டிஎம்கே ஆப்ரேட் பண்ற அளவுக்கு இருந்தது. அதனால அதிமுகவுடைய அடிப்படை என்ன? திமுக எதிர்ப்பு. அதுல உறுதியா இருக்காரா இல்லையா? இன்னைக்கு அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இவர் தலைமை இருக்கிறதுனால தானே ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன கோவம்? ஏடிஎம்கே கேட்டுக்கிட்டு போன எனக்குனையா நீ விளங்க கூடாது, எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட வன்மம் இருக்கிறதுனால அதுதான் செங்கோட்டையனுக்கு அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை செங்கோட்டையனுக்கு சொல்லுங்க? பிரிந்தவர்கள் ஒன்றுக்கு ஒண்ணு என்ன பிரிந்தவர்கள்? அப்ப எங்க ஆரம்பிக்கணும்? முத்துசாமியில ஆரம்பிக்கணும். பிரிந்தவர்கள்னு ஏசி சண்முகம் இருக்காரு. நீ எதுக்கு தனியா இது பண்ற? நீ வா, 8 பேர் ஜெகத்ரட்சகா நீ உள்ளவா, வாங்க எல்லாம் உள்ள வாங்கன்னு சொல்லணும். அதெல்லாம் வேணாம், ரொம்ப லேட்டஸ்டா பிரிஞ்சவங்க அப்படின்னா நீங்க புகழேந்திக்கு பேச வேண்டியதானே? கேசி பழனிசாமிக்கு பேசுனீங்களா? திட்டிட்டு இருக்காரு அவங்க கேசி சசிகலாவை கட்சியில இருந்து தூக்கும் போது இவர் அமைதியான சார் இருந்தாரு. அமைதியா இல்ல, கூட சேர்ந்து தூக்குனாரு. அதுக்கு பிறகு 4 வருஷம் அமைச்சரா இருந்தாரு. அப்புறம் இவரே பண்ணுவாராம், இவரே குண்டு வைப்பாராம், இவரே எடுப்பாராம். இவரே ஓபிஎஸ்க்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தாருன்னு இவருக்கே தெரியும். ஆனா இவரே இது பண்ணுவாராம். இதுதான் என்ன சொல்றேன், அடிப்படை எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சி. நீ இருக்கக்கூடாதுன்னா அப்போ அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு தலைமை இருந்துதான் ஆகணும். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி போனா வேற யாராவது வரப்போறாங்க. சொல்றாரு, நான் என்று நினைத்தால் ஆண்டவன் தாம் என்று காட்டி விடுவான். ஆண்டவனுக்கு தானே வேலை, ஆண்டவனுக்கு இதுவா வேலை. அப்படி பார்த்தா பாவம் உத்தவ் தாக்கரே அவரு பார்க்காத ஆண்டவனா? அவ்வளவு யாகம் அதெல்லாம், ராமர் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்லாம். ஆனா கை கொடுத்துச்சா? எங்க அப்பா கட்சிங்க இருக்கட்டேங்க, ஷிண்டே தாங்க அதிகமா ஆள் வச்சுக்கிறாங்க, அவர்கிட்ட தான் கட்சி போச்சா, வில்லம்புச்சுன்னு எல்லாம் போச்சா? அப்புறம் என்ன ஆண்டவன் தான் என்று நினைத்தாலும் ஆண்டவன் நினைப்பான். அப்போ நீங்க ஆஃபர்லாம் வாங்குனீங்களா? சாமர்த்தியம் தான் முக்கியம். அப்ப வேற என்ன? அப்ப அது ஆண்டவன் நினைப்பான்னு பேசுறீங்களா? வாச்சாத்தி மக்களை கொடுமைப்படுத்தினப்போ சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு அந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட நியாயம் கிடைக்க கூடாதுன்னு எல்லா வேலையும் பண்ணீங்களா? பல மூத்த பத்திரிகையாளர் ரொம்ப புண்ணியஸ்தர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன புனிதர்? இவர் மேல 3 கேஸ். ஜே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனு, இன்னும் இது ஜீவா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனு, திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட் நினைக்கிறேன். மொத்தம் 3 இதுல உதிரிப்பாகம் கொள்முதல்ல இவர் மேல வழக்கு போட்டாங்க. 2 வழக்குல தண்டனை இவருக்கு 4 வருஷம் 5 வருஷம். அதனால தகுதி இழப்பு. 2001 இவர் ஏன் தேர்தலில் நிக்கல? தகுதி இழப்பு தண்டனைக்குள்ளானவர் தான் இவரு. யோகியர் அவரு 2005 ஜெயலலிதா பீரியட்ல உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்குகள் குவாஷ் பண்ணப்பட்டது. உடனே உச்சநீதிமன்றத்தில் அப்ளை போயிருந்தா அந்த வழக்கு உயிர் வந்திருக்கும். ஆனா அப்போ இருந்தது யாரு? அதிமுக. 2006 கலைஞர் வந்தோடனே போறாங்க. லேட் டு லாஸா? 6 மாசம் பொறுத்து வர்ற 3 மாசத்துக்குள்ள வரணும். இல்லைங்க அவங்க ஆட்சி இது. அவங்க ஆட்சி இவங்க ஆட்சினா உங்க பிரச்சனை, எங்க பிரச்சனை, எத்தனை நாளுக்குள்ள வர்ற சட்டப்படி செல்லாது, கிளம்பு. அதுலதான் இவருக்கு கேஸ் எடுபடாம போச்சு. இல்லைன்னா அவரும் மாட்டிருப்பாரு. இன்னொன்னு அப்போ மணி லாண்டரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசா வந்த இதே காலம். மாட்டிருந்தா சிக்கிருப்பாரு. இப்பெல்லாம் மாட்டிருந்தா பெரிய பிரச்சனை. அதனால இவர் யோகியரு, மனசாட்சி உள்ளவர்னா வாச்சாத்தி பிரச்சனை இவர்னா சொல்ல போறாரு. நல்ல சிவன் 67 வயது, மாநில செயலாளர், 67 வயது முதியவர். அவரு மலை கிராமத்துக்கு எப்படி போவாரு, பொய் சொல்றாரு அப்படின்னு சொன்னவர். வாச்சாத்தி எங்க இருக்குன்னு தெரியாம வளர்னவர். வாச்சாத்தி கீழே தரைப்பரப்பு, நிலம் இருக்குது, விவசாயம் பண்றாங்க, மலைவாழ் மக்கள்னு ஒரு மலையில இருக்கிறாங்கன்னு நினைச்சினாரு இவரு. அந்த மாதிரி வளரி அசிங்கப்பட்டார். அப்போ அமைச்சரா இருந்துட்டு சட்டமன்றத்துல இப்படி பேசியிருக்காரு. சட்டமன்றத்துல பேசினாரு. 2வது காவல்துறைக்கு துணையா நின்னாரு. யார? 16 பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த காவலர்களுக்கு துணையா நின்னாரு. மனசாட்சி இல்லாதவர். இவரை தான் தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு வாச்சாத்தி கேஸ் வந்தப்போ கூட இவரோட பேர் பெருசா அடிப்படல சார். அதெல்லாம் நல்லதுன்னு மாத்திக்கிறது. இறுதியா தாவேக்காக்கு செங்கோட்டையன் போனதே அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட் உதயநிதி பேசிட்டு இருக்காரு சார். நான் கூட சொல்லுங்கிறேன். நான் சொல்றது தப்புனா நீங்க மறுத்து சொல்லுங்க. ஓகே. இப்போ இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, மற்றவங்க அப்போ என்ன சேகர் பாபு வந்தாரு, இவரு அனுராஜா வந்தாரு, இப்போ இவரு வந்தாரு, இவங்கெல்லாம் அதிமுக பி டீமா, இவர்கள் சொல்லி தான் அசைன்மெண்ட்ல தான் வந்தாங்க. இவங்க எல்லாம் அந்த கட்சியை பிடிக்காம ஏதோ ஒரு கட்சிக்கு போகணும்னால வந்தாங்க. அங்கே தலைமை பிடிக்கல, வேற வழி இல்லை நம்ம எதிர்காலத்து கருதி வந்தாங்க. நீங்கள் அப்படியே வந்தீங்க, நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க. ஏடிஎம்கேலேருந்து உங்களை நீக்கினாங்களா? இல்லை, எதிராக எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களா கட்சி உடைய விதிக்கு எதிராக பேசின வெளியே பேட்டி கொடுத்தீங்க. அப்போ அந்த பேட்டியில் உங்கள் கோரிக்கையில் ஒரு நியாயம் இருக்குதான்னு கேட்டால் வழக்கம் போல் வெண்டக்காய் கதை தான்.
எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், யாரும் ஒன்றிணைய வேண்டும். அது எடப்பாடிக்கு தான் தெரியும். கட்சியை விட்டு நீக்கினவங்கள கூட தொடர்பே வச்சுக்கூடாதுன்னு தீர்மானமே நிறைவேற்றினாங்க. அப்போ அது அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கு முன்னாடி அவர் சொன்னது எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், யார் ஒன்றிணைன்னு சொல்லணும்ல. ஆமா, அது எடப்பாடிக்கு தெரியுமா? அது எடப்பாடிக்கு தெரியும்ல. அப்புறம் நீ எதுக்கு வெளியே வந்த? இல்லை நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன் 10 நாள் கெடு. 10 நாள் பொறுத்து நான் எங்கே கெடு வச்சேன்? நீங்களா பண்ணிட்டீங்க. சரி, இதுக்கு நடுவில் என்ன சொன்னார்? இந்த கோரிக்கையை ஏன்பா அந்த கோரிக்கைலாம் வைக்கிறேன்? இது என்னுடைய கோரிக்கை இல்லை, பாஜக மேலிட தலைவர்கள் என்னை கூப்பிட்டு இந்த வேலையை பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ உனக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு கட்சிக்குள்ளே இருந்துட்டு மாநில தலைவர் பொறுப்பில் இருந்துக்கிட்டு எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம், அவருக்கு வழிகாட்டி இவருக்கு வழிகாட்டின்னு சொல்லிக்கிட்டு உனக்கே வழிகாட்டி ஒருத்தன் டெல்லியில் இருந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணுறான். 50 அரசியல் அதெல்லாம் வந்து இனிமே எடுப்படாதா சார்? எதுவும் எடுக்கூடாது. நீ ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் இன்னொரு கட்சியிலேருந்து தலைவர்கள் சொன்னாங்க நான் வேலை செய்கிறேன்னா அசைன்மெண்ட்டு தானே, அது கருப்பாடு பண்ணுற வேலை தானே. இந்த நாட்டுக்குள்ளே இருந்துட்டு பாகிஸ்தான்லேருந்து அந்த சொன்னாங்க நாங்கள் வேலை செஞ்சோன்னா துரோகினி, அதே வேலை தானே இது. அப்ப இப்படிப்பட்டவங்களை போய் தாவே காலை எப்படி சார்? அதை தான் சொல்கிறேன். இப்போ இவரு அதிமுக இருந்துக்கிட்டே பாஜக தலைமை சொன்னதை ஒர்க் பண்ணவர் இவரு. ஓகே, தாவேக்கெல்லாம் ஒரு மேட்ரா பார்ட்டியா அது? அப்போ பாஜக அமைச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் நிச்சயம். ஏன்னு நான் சொல்கிறேன்னா, அதிமுக இப்போ உதயநிதி சொல்கிறாரு இவர் பி டீம் நீங்கள் ட்ரை பண்ணீங்களா இல்லையா? 8:30 மணிக்கு ஒளிஞ்சு வர சொன்னீங்களா? வாசல்லையும் 10 கிடக்குறான். அவர் மறுத்துட்டாரு சார். ஆனா எங்கே மறுத்துட்டாரு? ரகசியமாக வெளியில் வரும்போது ஒருத்தன் கழுத்தில் காலை மிதிச்சிட்டாரு. ஓகே, பார்த்தா பத்திரிகை ரிப்போர்ட்டர், சார் என்னப்பா இங்கே 10 கிடக்குறேன், உங்களை ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறாங்க சார். அப்படியா, சரிப்பா ரெஸ்ட் எடுப்பா, டிஃபன் சாப்பிடுப்பா, நான் அதை போயிட்டு வந்துடுறேன்னு காரில் ஏறி போகிறாரு. எல்லாம் தொடுத்துறாங்க. ஓகே, எங்கெங்கேயோ லெஃப்ட் வாங்க ரைட்டு வாங்க சினிமா சேசிங்கமா நடக்குது. பாஸில் இவங்க பயங்கரமான ஆளுடாகணும்னு சொல்லிட்டு திருவிழா வீட்டுக்குன்னு திரும்பி வந்துடுறாரு. அப்போ 8:30 மணிக்கு யாரை சந்திக்க போனீங்க? சரி, அதுக்கப்புறம் சட்டசபையில் போய் ராஜினாமா கடிதம் கொடுக்கும்போது நீங்கள் சந்திக்கலையா இல்லையா? அது திமுக வட்டாரத்துலேயே மற்றவங்களும் உறுதிப்படுத்துகிறாங்களே. ஓகே, ஃபோட்டோ காட்டினா நீ என்ன அப்போ எல்லாத்துக்குமே ஃபோட்டோ காட்டுன்னு இருக்க முடியும்? ஃபோட்டோ காட்டினா தான் பதில் சொல்லுவீங்களா? உங்களுக்கு ஆஃபர் வச்சாங்களா இல்லையா? ஆஃபர் இதோட தாவேகோட பெரிய ஆஃபர் அதையும் மறுத்துட்டாரு. அப்போ திமுக நான் என்ன கேட்குறேன், திமுக எப்படி விடும்? எவ்வளோ பெரிய அவமானம் திமுகவுக்கு. என்ன அது, ஒருத்தர் அங்கேருந்து மிஸ் ஆனால் நம்மள்ட்ட தான் வரணும். 8 பேர் அமைச்சர் வந்தவங்க பிளக கட்சிக்கு போகிறாங்களே, எப்படி இது விடக்கூடாதுறான்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. எல்லாம் பேசினாங்க. செந்தில் பாலாஜி பேசினாரு, சேகர் பாபு பேசினாரு, அன்வர் ராஜா பேசினாரு, ஓபிஎஸ் வச்சுலாம் பேசிக்கிறாங்க. அண்ணே நீங்க போனே வளமான வாழ் வாழலான்னு. ஆனா 50 வருஷம் திமுகவை ஏத்துட்டு அந்த கட்சிக்கே எப்படிப்பா போவாங்க அப்படிங்கிறாங்க. ரகுபதியில இருந்து முத்துசாமில இவங்க குருநாதர் மரியாதைக்காரர்ன்றாங்க. இவங்க குருநாதர் முத்துசாமியோடவா? இவருக்கெல்லாம் குரு முத்துசாமி தான். முத அவர் தான் போனார் ஜெயலலிதா. என்ன யாரு போல? திமுக இருந்தா அதிமுக தான் போவாங்க, முன்ன காங்கிரஸுக்கா போவாங்க? அப்போ இது அதெல்லாம் கதை. இவருக்கு அசைன்மெண்ட். சிறிது காலம் சென்று தாவேகாவில் இணைந்து பெரிய பொறுப்பு வாங்கி செயல்பட்டு வருவாயாக. நாங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லுகிற அசைன்மெண்ட் எல்லாம் உள்ளே சொல்வாயாக. விஜயிடம் நேரடியாக பேச முடியவில்லை, நடுவில் தடுப்பணைகள் இருக்கிறது, ஓசோன் மண்டலங்கள் இருக்கிறது. நீ விஜயிடம் நேராக நடக்கும் நல்லா விட்டுருவார்ல புஷி, பயங்கரமான அழுத்தக்காரன். அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்க ஆப்பணுமோ அது முடிச்சு விட்டு அண்ணே தலிவிட்டு இப்பதான் பேசினேன். தலைவர் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாரு. 1 to 1 பேசும்போதே உங்களை பத்தி அவ்வளவு சொல்றாரு. நீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்க சொன்னாப்புல. அண்ணா நீங்க போய் ஈரோட்லயே இருங்க, நான் உங்களை கூப்பிடுறேன், அவ்வளவுதான். போன் போட்டா ராகுலு இந்த செங்கோட்டையன் பேசுறாரு, நான் இவரை போய் இட்டார போய்க்கிறேன்னு சொல்லி செங்கோட்டையன் பேசுறாரு, அவ்வளவுதான். அதனால அப்படி இப்பவே என்ன ஆச்சு, 2 நாள் ஓகோன்னாங்க. ஆமா, இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே அமைய போச்சு. இதுல வேற 4 மாவட்டத்தை கொடுத்துருக்காங்களே சார், கொங்கு மண்டலத்தை. அங்க பாத்துக்கா தலைவர் சொல்லிக்கிறாரு 4 மாவட்டம் அப்படியே பார்த்துன்னு அப்படியே அங்கேயே இரு, இங்க வராது. அங்க சொல்லுவாங்க, ஏய் கந்தா என்ன வந்தாரு என்ன சொன்னாரு, நம்ம சிறப்பா செயல்படணும்னாரு. என்ன செய்ய போற அண்ணா, நீங்க என்ன சொல்லணும் அதே செயல்படுறேன். இதுக்கு முன்னால என்ன செஞ்சிருந்தேன்? அப்படியே கம்முன்னு தானே இருந்தேன், அவ்வளவுதான். அப்படியே கம்முனு சார். அது இன்னொன்னு சொல்றாரு சார், ஆண்ட கட்சிகளே ஆளணுமா, நாளைக்கு வந்து விஜய் வந்து முதல்வர் ஆவாரு அப்படின்னு தைரியமா சொல்றாரு. அதெல்லாம் ஏன்னா இவர் சொல்லியா, நேற்று கூட சொல்றாரு 27% ஆயிடுச்சான் வானிலை அறிக்கை windy.comல 27% ஆயிடுச்சான். எங்க ஆச்சுன்னு அந்த அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படிங்க சொல்றீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. இது 27% ஆயிடுச்சான், அதான் ஆயிடுச்சான். எல்லாம் அந்த கற்பனையிலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, யதார்த்தத்தை விட்டு விலகி நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த அரசியல் நாலேஜ் இல்லாததுதான். ஓகே சார், பொறுத்து இருந்து பார்ப்போம். எலெக்ஷன் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்கு. தாவேகா அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து நம்ம நிறைய பேசணும் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி.